டிவிகேவுடைய தேர்தல் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? டிவிகே ஒரு கட்சியாகவே நாங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய பேர் ஜெயபிரபா இளங்கோவன். மதுரை மாவட்டத்தில் மதுரை மத்திய தொகுதிக்காக கட்டியிருக்கேன். தலைவர் அவர்கள் வந்து அவங்க அறிவுறுத்தினபடி அவர்களுடைய சாதனைகளை வந்து எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து இன்னும் பல சாதனைகள் அடுத்த 5 ஆண்டுகள் செய்ய போகிறோம் அப்படின்றதையும் புரிய வைக்கணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் யாராக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஒற்றுமையாக அவங்கள ஜெயிக்க வைக்கிறது மட்டுமே 234 தொகுதியுமே வென்று காமிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த தேர்தலில் வந்து களமிறங்குகிறோம். தலைவர் அவர்கள் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்பார் அப்படின்ட்டு நம்புகிறோம். உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போக போகிறீங்க? பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இது போக இன்னமும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் எங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை வந்து பெண்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா அதாவது மாணவிகளுக்கும் சரி, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக இந்த தடவை வாக்குகள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? உறுதியாக இந்த தடவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் கூட்டணி பலம், அதை தாண்டி தலைவர் அவர்களுடைய சாதனைகளே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும்னு நாங்கள் நம்புகிறோம். எதிர்கட்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாக பலவீனமான கட்சியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். டிவிகேவுடைய தேர்தல் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? டிவிகே ஒரு கட்சியாகவே நாங்கள் எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்றைக்குமே டிவிகே வந்து நாங்கள் கம்பேரே பண்ணுறதில்ல. அவங்க வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் என்னன்றது இந்த எலெக்ஷனில் பார்த்தா தான் தெரியும். தலைவரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க, என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு, எப்படி இருந்தது? யார் வேட்பாளராக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நாங்கள் வந்து யார் வேட்பாளராக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு மதுரையில் 10 தொகுதி இருக்குது, 10 தொகுதியும் வென்று கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி அளிச்சிருக்கோம். திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக உறுதியாக 200க்கு மேலே கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது.